தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து விலகுகின்றார். தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து விலகுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக கூட்டணி உலர்ந்து போய் கிடக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆளுக்கு ஒரு திசையாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் ஒருமித்த கருத்து கிடையாது. தலைவர்கள் மத்தியிலேயே ஒருமித்த கருத்து கிடையாது. தொண்டர்கள் மத்தியில் சொல்லவா வேண்டும். ஆக திமுக கூட்டணி கட்சிகளே ஒருவருக்கொருவர் காலை வாரிவிட முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் 25 தொகுதிகள் கேட்ட திருமாவளவனுக்கு தற்பொழுது 8 தொகுதிகள் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிடுகின்ற 8 தொகுதிகளில் திமுகவினர் வேலை பார்க்க மறுக்கின்றனர். நேற்று வந்த புதிய கட்சியான தேமுதிகவுக்கு திருமாவளவனை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது திருமாவளவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மேலும் திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்த போது திமுக தலைமை திருமாவளவன் தேர்தலில் போட்டியிடக்கூடாது, போட்டியிட்டால் திமுக நிதியுதவி செய்யாது, பிரச்சாரம் செய்யாது என எச்சரிக்கப்பட்டது. இது திருமாவளவனுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துள்ளது. ஏறத்தாழ 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருப்பதால் திமுக தலைமை திருமாவளவனை கிள்ளுக்கிரை போன்று நடத்துகிறது. ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற திருமாவளவன் முடிவு செய்துள்ளார். தமிழக வெற்றி கழக கூட்டணியிலோ அல்லது பாஜக இல்லாத அதிமுக கூட்டணியிலோ அவர் இணைந்து பயணிக்கலாம் என கூறப்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் இருப்பதால் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என திருமாவளவன் கருதுகிறார். ஆகவே தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் வெளியேறுகின்றார்.